நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த பாவக்காய் 65 எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாவக்காய் அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பாதி தூரம் ஓடிடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கசப்பை குறைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. பாவக்காய் 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ பாவக்காய் எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை கழுவிட்டு வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். இந்த லெவலில் தான் இருக்கணும், ரொம்பவும் மெல்லிதாக இருக்கணும், ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இது அந்த விதை எவ்வளோ தூரம் வருதோ வந்த வரைக்கும் எடுத்துருங்க. ஆமாம், எவ்வளோ தூரம் வருதோ வந்த வரைக்கும் எடுக்குங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எடுக்க வேண்டாம். சும்மா நம்ம அறுக்கும்போதே 1-2 உதிர்ந்து வரும்ல, அதை எடுத்துட்டாலே போதும். ஏன்னா அது இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம கடலைப்பருப்பு மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச பிறகு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். பிடிக்கிறவங்க அதை அப்படியே சேர்த்து கூட போட்டுக்கலாம். எடுத்துக்கக்கூடிய அளவு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இன்றைக்கி 1/2 கிலோவில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பவுலில் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லா காயிலையும் அந்த உப்பு ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம இப்படி சேர்க்கறதுனால உப்பு முதைய சேர்த்து இந்த மாதிரி விரவுறதுனால கொஞ்சம் நமக்கு கசப்புத்தன்மை குறையும். ரெண்டாவது காய் கொஞ்சம் விரப்புத்தன்மை குறையும். நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். உப்பு போட்டாச்சு, நல்லா விரவியாச்சு. இதில் தண்ணி நம்ம லேசான வெதுவெதுப்பான தண்ணி தான் இதில் சேர்க்கணும். பச்சை தண்ணி வேண்டாம், லேசாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. லேசாக முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். காய் முங்குற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த பாவக்காய் ஒரு 10 நிமிஷம் அந்த உப்பு தண்ணியிலே ஊறி வரட்டும். வெதுவெதுப்பான உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் பாவக்காயெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுட்டு பாவக்காயால் மட்டும் தனியாக அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படி உதறிட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு மிக்சிங் போல் வச்சுக்கோங்க, அதில் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா உதறிடுங்க. எல்லாத்தையும் பவுலில் சேர்த்தாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு. நம்ம அலசுறதுக்கு மட்டும்தான் அப்போல 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா சரியாக இருக்கும். காரத்துக்கு 1 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள். இது காஷ்மீர் மிளகாத்தூள், சும்மா லைட்டாக கலராக இருக்கிறதுக்கு, ரெட்டாக இருக்கிறதுக்காக நம்ம அதை சேர்த்துருக்கோம். அது காரம் நமக்கு அந்த 1 டீஸ்பூனே சரியாக இருக்கும். இது நம்ம ஆப்ஷனல் தான். மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கோம். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை மட்டும் தவிர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 சேர்ந்தது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு அந்த பாவக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும். அந்த காரசாரமெல்லாம் அந்த பாவக்காயில் நல்லா ஒட்டுற மாதிரி ஒருக்கா கலந்து விட்டுருங்க. பாவக்காய் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. லேஸ் அப்படி விரலால் அங்கிட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா விரவியாச்சு. இந்த அளவுக்கு விரவி முடித்தோடனே இதுக்கு தேவையான கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 75 கிராம் இருக்கும், அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 50 கிராமுக்குள்ளே இருக்கும், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு 50 கிராமுக்குள்ளே தான் இருக்கும், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மாவு இதுதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு தெளிச்சிட வேண்டாம். நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ரெண்டாவது நம்ம அந்த தண்ணியிலேருந்து லேசாக எடுத்து போட்டுக்கோங்களா, அதனால் லேசாக ஈரம் இருக்கும். அந்த ஈரத்துலேயே நம்ம மாவை போட்டு பெரட்டி விடுங்க. அந்த மாதிரி அந்த காரசாரம் அந்த மாவு எல்லாத்துலேயும் நல்லா பாவக்காயில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அந்த காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு நல்லா பெரட்டி விட்ருங்க. இந்த அளவுக்கு விரவி முடிச்சுட்டு தண்ணி லேசாக, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி, சாதாரண தண்ணி தான், அப்படி லேசாக தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஊற்றிட வேண்டாம், நெழுன்னு ஆக்கிட வேண்டாம். 5 விரலால் அப்படியே நல்லா பெரட்டி கொடுங்க. பாவக்காயை நல்லா மசாலு மாவு போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும், நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும். அந்த மசாலாவும் மாவும் ஒவ்வொரு பீஸ்லேயும் இந்த மாதிரி நல்லா கோட்டிங் ஆகிருக்கணும். இதுபோல் நல்லா விரவி அப்படி தனியாக வச்சுருங்க. அடுத்து இந்த கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பாவக்காய் பொரிக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அடுப்பு அதேமாதிரி மீடியமாக வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் தான் நம்ம அதை எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும். பாவக்காயில் நல்லா மசாலா கோட்டிங் மாவு கோட்டிங் சூப்பராக அந்த மாதிரி இருக்கணும். அதை எடுத்து மெதுவாக ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டோடனே லேசான அந்த பபுள்ஸ் வந்தாலே போதும், அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். ஒன்று ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம், நம்ம அதை ஒன்று ஒன்றா பிரித்து தனித்தனியாக போடுங்க, சரியாக இருக்கும். தேவையான அளவு
அந்த பாவக்காய் துண்டுகளை, மசாலா பாவக்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானது உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா எண்ணெயிலே நல்லா முழுன்னு அது ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உடனே நம்ம கரண்டி போட்டு அதை கிண்டிட வேண்டாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும். சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வந்த உடனே இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு லேசாக எண்ணெயில் அப்படி கலந்து விடலாம். நம்ம மசாலா சேர்த்து எண்ணெயில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி பிரியாத அளவுக்கு மசாலா அந்த பாவக்காயிலே ஒட்டி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா இது போல் எண்ணெயை சுற்றி விட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரணும். அடுப்பு மீடியத்திலே இருக்கட்டும். மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சு எண்ணெயில் சேர்த்து. இப்போ நமக்கு பபுள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவு குறைஞ்சி வந்தோடனே இப்போ நம்ம எடுக்கும்போது லேசாக அப்படி வெயிட்லெஸ்ஸாக அந்த மாதிரி சலசலன்னு இருக்கும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம். இது 5 நிமிஷம் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இதெல்லாம் மொறுன்னு பாவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு மசாலாவோட சூப்பராக இருக்குது. இந்த பாவக்காய் கசப்பு நல்லா குறைஞ்சிருச்சு. சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான பாவக்காய் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.